Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்காக இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மொதல் 2 செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் எழுதி முடிச்சிங்க. தேர்ட் செமஸ்டருக்கு உள்ளே போகிறீங்க. சரியா, தேர்ட் செமஸ்டர் பற்றி ஏற்கனவே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். சரியா, அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, அது என்னென்ன புக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நான் உங்கள்கிட்ட கேட்குறது இப்போயே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடலாமா, இல்லை வந்து தேர்ட் செமஸ்டர் ஆரம்பிச்ச பின்னாடி போடலாமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த தேர்ட் செமஸ்டர் நீங்கள் உள்ளே வரீங்க, இதில் என்ன முக்கியமான தகவல், முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லி எதுக்காக இது உள்ள உங்களை வர வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து இன்னமும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்கேன். சார் எனக்கு வந்து M1ல எனக்கு இன்னமும் வந்து அரியர் விழுகிற மாதிரி இருக்குது, M2லேயும் அரியர் விழுகிற மாதிரி இருக்குது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னமும் வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்கேன். நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. அதாவது அரியர் விழுந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அரியர் விழுந்துச்சு அப்படின்னா பயம் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அது என்ன சார் பயம் இல்லாமல் அப்படின்னா என்னத்தை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அரியர் இருக்குது, அப்போ பயப்படாமல் நம்ம தான் சுற்றிகிட்டே இருக்கக்கூடாது. சரியா, அதாவது அரியர் இருக்குது சரியா, ஆனால் நான் ஈஸியாக என்ன பண்ணிடுவேன், அதை கோ த்ரூ பண்ணிட்டு நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, தேர்ட் செமஸ்டர் ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரில் இருந்த எல்லா சப்ஜெக்டும் நம்ம மறந்துடுவோம். அரியரே விழுந்தாலுமே அதை மறந்துடுவோம். எப்போ அந்த பேப்பர் நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா, தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த பேப்பரே உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா ஞாபகத்து வரும். ஆஹா, இதில் நம்ம அரியர் வச்சுருக்கோமேடா அப்படின்னு சொல்லி அப்போ தான் நான் வரும். இதுதான் நம்ம திரும்ப நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு, திரும்ப நம்ம அரியர் விழுகிறதுக்கு காரணம் வந்து இதுதான். சரியா, எப்படி வந்து தேர்ட் செமஸ்டர் பேப்பருக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ, அது வந்து ரெகுலர் பேப்பர் நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி அரியர் பேப்பரை நீங்கள் சேர்த்துக்கணும் உள்ளே. எப்படி நீங்கள் ரெகுலர் பேப்பரை டெய்லியுமே வந்து எக்ஸாம் மாதிரி என்னாச்சும் வந்து கோ த்ரூ பண்ணி படிப்பீங்களோ, அதே மாதிரி என்னென்ன பேப்பரில் அரியர் வச்சிங்களோ அதையும் கொஞ்சம் இதுதான்ப்பா நம்ம அரியர் வச்சுக்கோம், இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை சரியா, இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து நினச்சி பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஏன்னா சுத்தமாக மறந்து போச்சு அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாளில் மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், M1ல அரியர் வச்சுட்டு இப்போ M2 பேப்பர் எழுதிருக்கும். இப்போ இந்த செமஸ்டர் என்ன செமஸ்டர் 2ல என்ன பண்ணிருப்பீங்கன்னா M1 பேப்பர் எழுதிப்பீங்க. அப்போ நினச்சி பாருங்கள், யாரெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட் தான் இந்த அரியர் பேப்பரோட நோட்டே டச் பண்ணியிருப்பீங்க. இப்படி இருந்தால் எப்படி பாஸ் பண்ண முடியும்? அதனால தெளிவாக இந்த வருஷம் இருந்து நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரியர் இல்லாமல் நான் வந்து அதாவது ஏற்கனவே வச்சுருந்த அரியரை ஃபுல்லாக நான் கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் நீங்கள் தேர்ட் செமஸ்டருக்குள்ளே வாங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அரியர் பேப்பரை கொஞ்சமாக டச் பண்ணி பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. சரியா, தயவுசெய்து இந்த அட்வைஸை நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே உங்கள் லைஃபுக்குரிய அட்வைஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற விஷயத்தை கேளுங்க. நீங்கள் பின்னாடி நல்ல இடத்துக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.